வெல்கம் டு விண்டோஸ் சர்வர் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி டெமோவில் எப்படி டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட். ஸோ டொமைன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், ஒரு குரூப்னாவே டீசென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். ஸோ ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு லாஜிக்கல் பவுண்ட்ரி இல்லாட்டி ஒரு லாஜிக்கல் திங். ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு லாஜிக்கல் பவுண்ட்ரி இல்லாட்டி ஒரு லாஜிக்கல் திங். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா டொமைன்ஸுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு டொமைன் கண்ட்ரோலர் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுன்னா என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபார் கான்ஃபிகரிங் டொமைன் கண்ட்ரோலர். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கணும். ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும்? அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது அந்த மிஷினோட எல்லா எலிவேட்டட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா ப்ரிவிலேஜும் உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மிஷினுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அந்த மிஷினுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அந்த மிஷினை ஒர்க் குரூப்பாக தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஈவன் தான் நீங்கள் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் பை நேச்சர் என்ன தான் இருக்கும், ஒர்க் குரூப்பாக தான் இருக்கும். அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ங்கிற ஒரு ரோலை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபார் கான்ஃபிகரிங் டொமைன் கண்ட்ரோலர். வாட் இஸ் த ப்ரீ ரெக்வஸ்ட் ஃபார் கான்ஃபிகரிங் டொமைன் கண்ட்ரோலர்? அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணக்கூடிய டொமைன் எப்போவுமே ரூட் டொமைன் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட லேப் portal.azure.com என்னோட ஹாட்மெயிலில் லாகின் பண்ணுறேன். என்னோட ஹாட்மெயிலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் pay-as-you-go சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ நான் அப்ரூவ் சைன்இன் வித் மொபைல் ஆப் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய மொபைலில் பார்ப்ப போகிறோம், அதை நான் ஆதென்டிகேட் கொடுத்துட்றேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 step how to verify, 2 step வெரிஃபிகேஷன். ஸோ ஸ்டே சைன்ட் இன். இப்போ என்னோடய வர்ச்சுவல் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் க்ளவுடில் MCSA ட்ரைனிங் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களோட வர்ச்சுவல் மிஷினை ஸ்டாப் பண்ணும்போது அதனோட சைஸை ரீசைஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீசைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி எனக்கு தேவையான வர்ச்சுவல் மிஷின் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 core CPU 16 GB RAM. ஸோ டுடே அஷூர் போர்ட்டல் லோடாக இருக்குது, டைம் ஆகுது, ஒரு ரீலோட் கொடுக்குறேன் பெட்டர். ஸோ எல்லா சர்வீசஸுமே வந்துருச்சு. நான் எங்கே போகிறேன், என்னோடய போர்ட்டல் மெனு, இந்த 3 blades இருக்கிறது தான் போர்ட்டல் மெனு. ஸோ இப்போ என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DS1V2. என்னோடய வர்ச்சுவல் மிஷின் ஸ்டாப்டு டீஅலோகேட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது. என்னோடய வர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன காட்டும்னா 1 core CPU 3.5 GB RAM காட்டும். ஸோ 1 core CPU 3.5 GB RAM காட்டும். ஸோ எங்கே இருக்குன்னா என்னோடய சைஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1 core CPU 3.5 GB RAM. ஸோ எனக்கு என்ன வேணும், 4 core CPU 16 GB RAM. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்கேலிங் அவைலபிலிட்டி ஸ்கேலிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய சைஸை நான் திருப்பியும் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு MCSA லேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட வர்ச்சுவல் மிஷின் 4 core CPU 16 GB இருந்தால் போதும். மற்ற சமயத்தில் நான் ஸ்டாப் பண்ணும்போது என்னோடய வர்ச்சுவல் மிஷின் 4 core CPU 16 GB தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ நீங்கள் எப்பப்போ லேபெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் இந்த வர்ச்சுவல் மிஷினை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட வர்ச்சுவல் மிஷினை 1 core CPU 3.5 GB ரேமாக மாற்றிட்டிங்கன்னா உங்களோட பில் வந்து ரொம்ப மினிமம் ஆகும். நான் நார்மலாக நீங்கள் அஷூரில் யார் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். வர்ச்சுவல் மிஷின் ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் சைஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ரீசைஸில் பண்ணி டீஅலோகேட் பண்ணிடுவாங்க. ரீசைஸ்டு வர்ச்சுவல் மிஷின். ஸோ எகைன் இந்த வர்ச்சுவல் மிஷின் எனக்கு RDBயில் கனெக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வேணும், பப்ளிக் IP வேணும். ஸோ விண்டோஸ் ஆர் பவர்ஷெல் MSTSCயில் நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு. என்னோடய வர்ச்சுவல் மிஷின் இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு தெரியல, ஸ்டார்டர்னு காட்டுது. 1 செகண்ட். என்னோடய வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீசைஸ்டு வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால தான் இங்கே கண்டிப்பாக எனக்கு எரர் காட்டும் RDBயில். கேன்சல் கொடுத்துட்றேன். பை மிஸ்டேக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணாமையே கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ரீசைஸ் பண்ணதை பை மிஸ்டேக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய பப்ளிக் IP வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அதனால் அது கனெக்ட் ஆகலை. ஸோ வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகிரும். நான் திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். சேம் IP
MSTSC நான் என்ன கொடுக்குறேன், என்னோட ஐபிஐ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டட் வர்ச்சுவல் மிஷின். ஸோ திருப்பி போர்ட்டல் மெனுவில் நான் போய் செக் பண்ணுறேன். என்னோட வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் என்னவா இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் ரன்னிங். அடுத்து என்னோடய வர்ச்சுவல் மிஷின் சைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன ஆயிரும், 4 கோர் CPU 16 GB RAM. இங்கே பாருங்கள். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு லேப் செட்டப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறக்காக என்னோடய வர்ச்சுவல் மிஷின் கண்டிப்பாக நான் ரன் பண்ணி ஆகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த சைஸ் கண்டிப்பாக வேணும். 4 கோர் CPU 16 GB RAM. நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினை திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நோ இஷ்யூஸ், வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கனால எனக்கு என்ன ஆகும், என்னோட க்ரெடென்ஷியல் கேட்கும். ஸோ மோர் சாய்ஸ், யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட், ஷூர் அட்மின், என்னோட பாஸ்வேர்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் மை MCSA லேப் செட்டப் VM. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட டொமைன் கண்ட்ரோலர் வியத்துக்கு ஆல்ரெடி எப்படி செக் பாயிண்ட் எடுக்கணும், செக் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத என்னோடய ப்ரீவியஸ் டெமோஸில் சொல்லியிருப்பேன். நான் டேரெக்டாக இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய Hyper-V மேனேஜருக்கு போகிறேன். என்னோடய Hyper-V மேனேஜரில் போனீங்கன்னா டேரெக்டாக என்னோடய டொமைன் கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்கும். வர்ச்சுவல் மிஷின் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, டர்ன் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. என்னோடய டொமைன் கண்ட்ரோலருக்கு நான் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், என்னோடய டொமைன் கண்ட்ரோலரோட இமேஜை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். வர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வஸ்ட் எனேபிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் என்னோட ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணுறது, ப்ரிஃபர்ட் DNS சர்வரில் ஐபி கான்ஃபிகர் பண்ணுறது. தேர்டு வந்து மெயின் திங், என்னோட கம்ப்யூட்டரை ரீநேம் பண்ணுறது. ஸோ இது என்னோட வர்ச்சுவல் மிஷின். ரைட் கிளிக் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு RDB எப்படி செப்பரேட் பண்ணுறது, உங்களோட பேஸ் விஎத்துலேருந்து உங்களோட Hyper-V வர்ச்சுவல் மிஷினை RDBs எப்படி செப்பரேட் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் ட்ரைனிங்ஸ்லேயே இருக்கும். இல்லைனாலும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. இந்த டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் எனக்கு வரல சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட Hyper-V செட்டிங்ஸில் என்ஹான்ஸ்டு செஷன் மோடு பாலிசியில் கொடுத்தீங்கன்னா இந்த அலோ என்ஹான்ஸ்டு செஷன் மோடு இருக்கும். சார் இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு தடவை அன்செக் பண்ணி திருப்பி செக்இன் பண்ணணும். கீழே இருக்கிறத கோ த்ரூ பண்ணுங்கள். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த என்ஹான்ஸ்டு செஷன் மோடை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட Hyper-Vல ரன் ஆகிக்கக்கூடிய வர்ச்சுவல் மிஷினை ஒரு தடவை டர்ன் ஆஃப் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா பிக்கப் ஆயிரும். அந்த டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் என்லார்ஜ் பண்ணுறது பிக்கப் ஆயிரும். ஸோ நான் ரைட் கிளிக் என்னோடய வர்ச்சுவல் மிஷினை கொடுக்குறேன், கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். இது எதுக்குன்னா என்னோடய ஸ்க்ரீனை வந்து என்லார்ஜ் பண்ணுறது. என்னோடய ஸ்க்ரீனை என்லார்ஜ் பண்ணால் தான் நான் என்ன பண்ண முடியும், டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ என்னோட டொமைன் கண்ட்ரோலர் விஎத்துக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், என்னோட டாஸ்க் பாரில் போய் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இதை மினிமைஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, இதை ஸ்மால்னு கொடுக்காதீங்க, இதை மேக்ஸிமம் லார்ஜ் பண்ணிடுங்க. இந்த ஏரோவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏரோவை லார்ஜ் பண்ணிவிட்டு கிளிக் கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், 2 RDB வந்துடும். நான் அந்த RDBs ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பப்ளிக் ஐபி இருக்கக்கூடிய RDBங்கிறது என்னோட அஷ்யூரோட பேஸ் விஎம். இந்த அஷ்யூரோட பேஸ் விஎத்துக்குள்ளே தான் நான் என்னோட டொமைன் கண்ட்ரோலரை நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக நான் கான்ஃபிகர் பண்ண பாஸ்வேர்டு வந்து MCSA@123. ஸோ அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு கான்ஃபிகர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. 1 or 2 days நீங்கள் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலினாலும் அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 2 விஷயங்கள் கான்ஃபிகர் பண்ணும். ஒன்று, டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வேணும். 2வது விஷயம், என்னோட கம்ப்யூட்டரை ரீநேம் பண்ணணும். என்னோடய கம்ப்யூட்டர் நேமை ரீநேம் பண்ணணும். ஏன்னா என்னோடய கம்ப்யூட்டர் நேம் மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இது வந்து க்ளவுட் விஎம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி டைம் ஜோன் காட்டுது பாருங்கள், 6:44 AM காட்டுது. இது வந்து க்ளவுட் விஎம். இது டேட்டா சென்டர் நான் வெஸ்ட் யூஎஸ் கொடுத்தேன், ஆனால் இங்கே வேறு டைம் ஜோன் காட்டுது. அது என்ன டைம் ஜோன் காட்டுதுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை பொறுத்து இருக்கும் டேட்டா சென்டர். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சர்வர் மேனேஜரில் போய் செக் பண்ணேன்னா பை டிஃபால்ட்டாக இந்த சர்வர் மிஷினும் எனக்கு என்ன காட்டும்னா ஒரு குரூப் தான் காட்டும்.
ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்வர் மேனேஜரில் லோக்கல் சர்வரில் நீங்கள் போனீங்கன்னாவே என்னென்னு காட்டும், பை டிஃபால்ட்டாக ஒரு குரூப்புன்னு தான் காட்டும். எல்லா கம்ப்யூட்டருமே ஒரு குரூப்புன்னு தான் காட்டும். நீங்கள் சர்வராக இருந்தாலும் சரி, கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குரூப்புன்னு தான் காட்டும். அப்போ இந்த மிஷினும் டீசென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷின் ஒரு குரூப்பாக இருக்கிறத ஐ எம் கோயிங் டு ப்ரமோட் இட் ஆஸ் ஏ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பப்ளிக் ஐபி இங்கே பாருங்கள், நான் இப்போ எங்கே கான்ஃபிகர் பண்ணுறேன், என்னோட டொமைன் கண்ட்ரோலர் வியத்தில் பேஸ் வியத்தில் இல்லை. நீங்கள் பை மிஸ்டேக்காக உங்கள் பேஸ் வியத்தில் போய் ஐபி கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அந்த க்ளவுடில் உட்காந்துருக்கிற ஐபி எல்லாமே அவங்க அசைன் பண்ண ஐபி, உங்களோட ஆர்டிபி கட் ஆயிரும். அதனால் நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டொமைன் கண்ட்ரோலர் வியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஐபியில் கான்ஃபிகர் பண்ணுங்கள். ஸோ ஈத்தர்நெட் IPv4 நம்ம கான்ஃபிகர் பண்ணால் போதும். பை டிஃபால்ட்டாக க்ளவுடுங்கிறனால IPv6 எனேபிள் ஆகிருக்கு. IPv6 நமக்கு தேவையில்லை, IPv4 போதும் டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், IPv4 மட்டும் கான்ஃபிகர் அதை செக்இன் பண்ணிவிட்டு IPv6 அன்செக் பண்ணிடுறேன். ஸோ ஈத்தர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட IPv4 செலக்ட் பண்ணிவிட்டு IPv6 அன்செக் பண்ணிடுங்க. ஸோ அன்செக் IPv6, செலக்ட் IPv4. நீங்கள் செலக்ட் IPv4னா இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது அன்செக். இங்கே பாருங்கள், செலக்ட் IPv4னா உங்களோட இன்டர்நெட் ப்ரோட்டோகால் IPv4 வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பாருங்கள், விண்டோஸை செப்பரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈத்தர்நெட் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், IPv4 ப்ராப்பர்ட்டிஸ், யூஸ் தி ஃபாலோயிங் IP அட்ரஸ். இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன், என்னோட IP அட்ரஸ் வந்து 10. என்ன கொடுத்துட்றேன், 10.0.0.0ன்னு கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ் ஏல கொடுக்கலாம், கிளாஸ் பியில் கொடுக்கலாம், கிளாஸ் சியில் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் என்ன கொடுக்குறேன், இந்த டெமோவில் என்னோட ஸ்டாட்டிக் IP 10.0.0.1ன்னு கொடுக்குறேன். இல்லாட்டி நான் என்ன கொடுக்குறேன், என்னோட ப்ராக்டிஸில் டெமோஸில் எப்போவும் நான் என்ன கொடுப்பேன்னா 172 கொடுப்பேன், 172.16.0.1. ஸோ இதே ஸ்டாட்டிக் IP தான் நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் DNSல கொடுக்கணும், ப்ரிஃபர்ட் DNSல கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா டிஎன்எஸ்ங்கிற ஒரு மெக்கானிசம் தேவை. டிஎன்எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட நேம் டு ஐபி. இப்போ நான் google.com டைப் படிக்கிறேன். இப்போ google.comக்கு எனக்கு IPv4 அட்ரஸ் தெரிஞ்சால் நான் டைப் அடித்தாலும் அதே தான் வரும். ஸோ இந்த டிஎன்எஸ்ங்கிறது நேம் ரெசல்யூஷனுக்கான ஒரு ப்ரோட்டோகால். அப்போ நீங்கள் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறீங்கனாவே நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், உங்களோட ப்ரிஃபர்ட் DNS சர்வர் ஐபியும் கான்ஃபிகர் பண்ணணும். ப்ரிஃபர்ட் DNS சர்வர் ஐபி கான்ஃபிகர் பண்ணலைன்னா என்ன எரர் வருங்கிறத டெமோவில் காட்டுறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டாட்டிக் ஐபி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், பட் இங்கே ஐபி வரல சார் அப்படின்னா இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க வந்துடும். உங்களோட சர்வர் மேனேஜரில் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னா உங்கள் ஐபி ஃபெச் ஆயிடுச்சா, என்னோட ஐபி ஃபெச் ஆயிடுச்சு ஈத்தர்நெட்டில். என்னோடய கம்ப்யூட்டர் நேம் பாருங்கள் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கம்ப்யூட்டரை ரீநேம் பண்ணிக்கிறேன். சரி, இது வந்து கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன். நிறைய பேர் பை மிஸ்டேக்காக இங்கே டைப் அடிச்சிடாதீங்க, இது கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட கம்ப்யூட்டர் நேம் காட்டும். என்னோடய கம்ப்யூட்டர் நேம் ஒரு ரீடபிள் நேமும் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸிஸ்டிங் நேமை டெலீட் பண்ணிவிட்டு நான் டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறேன். அதனால் டிசின்னு கொடுத்துக்கோங்க, டிசி, கேபிட்டல் டிசி. டிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் கண்ட்ரோலர். ஓகேன்னு நான் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நேமை நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் ரெக்வயர்ஸ் ரீஸ்டார்ட். இங்கே பாருங்கள், ரீஸ்டார்ட் கேட்கும், கண்டிப்பாக கொடுத்துருங்க, ரீஸ்டார்ட். ஸோ நீங்கள் ஒரு மிஷினில் டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், கம்ப்யூட்டர் நேமை ரீநேம் பண்ணிடுறோம். நீங்கள் டொமைன் கண்ட்ரோலர் ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நேமை எக்காரணம் கொண்டும் நீங்கள் ரீநேம் பண்ணக்கூடாது. ஸோ ரீநேம் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக என்னோட டொமைன் கண்ட்ரோலர் நான் என்ன பண்ணிட்டேன், டொமைன் கண்ட்ரோலரோட கம்ப்யூட்டர் நேமை ரீநேம் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போகுங்கிறனால ஸோ இந்த ரெக்கார்டிங்கை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ அடுத்த ரெக்கார்டிங்கை என்ன பண்ணியிருப்பேன், எப்படி டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செஷனாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.